ஒவ்வொரு வருஷமும் கல்யாண நாள் அன்னைக்கு எங்க மம்மிக்காக எங்க டாடி சாரி வாங்கிட்டு வருவாரு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து கட்டிக்கோங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல மேம், எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நான் உனக்காக வாங்கினதுன்னு எப்படி சொல்றது? ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உனக்காக நான் ஆசை ஆசையா வாங்கி வச்சது. எப்படி உங்களால என்ன மறக்க முடிஞ்சது மோகன்? நீங்க வருவீங்க நம்பிக்கையோட நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க. உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். குரு, மேம் எல்லாமே அழகா இருக்குல்ல? எடுத்துக்கோங்க மேம். பாத்தீங்களா, இதுல பெண்டன்ட் இருக்கு. இத்தனை வருஷமா டாடி மம்மிக்கு கிஃப்ட் வாங்கி வைப்பாரு. மோகனாவுக்கும் மீரா அக்காவுக்கும் பிறந்த பொண்ணு. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஆர்த்தி கிட்டவாமா, ஒரு விஷயம் சொல்லணும். நீ அன்பா எது சொன்னாலும் கேட்பேன். நீ பேசிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். முதல்ல நான் அன்பா பேசணும்னா உங்க மம்மி என்கிட்ட அன்பா நடந்துக்கணும். ஆசை ஆசையா சாப்பாடு ஆர்டர் பண்ண, ஆனா எல்லாரும் முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஷூ, எந்த மம்மி? யாரோட மம்மி? இனிமே மம்மி எல்லாம் வெறும் டம்மி தான். நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஏன் பாகிஸ்தான் பார்டர் மாதிரி தூரத்துல இருக்க? கொஞ்சம் கிட்ட வா. உன் அழக பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்துல வந்து, இன்னும் பக்கத்துல, அப்புறம் என்ன? இன்னும் பக்கத்துல வந்து. வீட்டுல எப்படி வேகுது தெரியுமா? என்ன மம்மி நீங்க இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையாடா? உன் பொண்டாட்டி வந்ததும் அம்மா கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியலையாடா உனக்கு? என்ன ஆண்டி பண்றீங்க? தோளுக்கு மேல விழுந்த பையனை இப்படி அடிக்கிறீங்க? ஏன் நான் பெத்து வளர்த்த பையனை அடிக்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? இதுல உனக்கு என்னடிமா கஷ்டம்? என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நீ யாருடி? இத பாருங்க, நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் உங்க பிள்ளையோட பொண்டாட்டி. பொண்டாட்டிய அதெல்லாம் இந்த ரூமுக்கு வெளியேதான். இது என்னோட ரூம், புரிஞ்சுதா? இவன் என்னோட பையன், என் லட்டு பையன். பாவம் இவன். இவன் ஏன் அந்த நேரமா பார்த்து நீ அவனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிட்ட? ராஜு, மம்மி நீங்க இப்படி தினமும் நடுவில் வந்து படுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி குட்டி ராஜுக்கு ஏற்பாடு பண்றது? இன்னும் ஒன்னையே உனக்கு பாத்துக்க தெரியாது, இன்னும் உனக்கு ஒரு குட்டி வேற தேவையா? முதல்ல படுத்து தூங்கு. இத பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. இந்த ரூம்ல நீ இருக்கணும்னா 3 பேரும் இப்படிதான் படுத்துக்கணும். இல்லனா வாசல் அந்த பக்கம் இருக்கு, ஜாலியா கிளம்பி போயிடு. வேடிக்கை பார்க்காம படுறா, தூங்கு. மேம், எங்க மம்மியோட சாரியில எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா?
எங்க டாடி மம்மி மேல உயிரே வச்சிருக்காரு மேம். அதனாலதான் ஒவ்வொரு கல்யாண நாளைக்கும் இப்படி ஒரு saree வாங்கி வைப்பாரு. எங்க மம்மி எந்த saree கட்டினாலும் அழகா இருப்பாங்கன்னு எங்க டாடி சொல்லுவாரு. அவங்களோட 2 கண்ணும் அவ்வளவு அழகா இருக்குமா. சரி, டைம் ஆச்சு, பாடு. வாவ் மேம், உங்க ஹேர் எவ்வளவு லாங்கா இருக்கு. எங்க மம்மி கூட உங்கள மாதிரியே லாங் ஹேர்னு எங்க டாடி சொல்லுவாரு. ஏன் அழுறீங்க? ஒண்ணும் இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? என்ன அவாய்ட் பண்றது இல்ல? துணி காய போடுறத சொன்னேன். ஓகே, நீ துணியை காய போடு, நான் போய் வேலையை பாக்குறேன். வீரா, என் காதல் தீவாசம் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்த்தோமா கை சேர்ப்போமா. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன ஆனாலும் அம்மா கிட்ட பேசணும்னு தான் வந்தேன். அம்மாவையும் ஸ்பைடர்மேனையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இத பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பாட்டி கிட்ட பேசி பார்த்தேன். பட் அவங்க எதுவும் பிடிப்பா பேசல. நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறது சரியா இல்லையான்னு எனக்கே. வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுல நீ பண்ணதையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், உங்க அம்மாவையும் தப்பு சொல்ல மாட்டேன். சில சமயம் யார் மேலயும் தப்பு இல்லைனாலும் விதி இப்படி விளையாடிடும். சார் மேல மறுபடியும் உனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இப்போ உன் மேல நம்பிக்கையா இரு. அந்த தைரியம் மனசுல வந்துட்டா நத்திங் இஸ் இம்பாசிபிள். நாம மட்டும் மனசு வச்சுட்டா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். அன்பு இருக்கிற இடத்துல எப்பவுமே சந்தோஷமும் இருக்கும். அதுக்கு நம்பிக்கை முக்கியம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு வந்திருக்கிற ஃபீவர் இருக்கே, அது உன்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. நீ ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டனா அது பாட்டு ஓடி போயிடுது. நம்ம மாத்திரைக்கு கொஞ்சம் லீவ் விட்டா கூட மறுபடியும் வந்துருது. பட் ஏன் சிம்ரன் என்ன மாதிரி ஸ்மார்ட்ல கரெக்டா மெடிசன்ஸ் சாப்பிட்டு இந்த ஃபீவரை துரத்திடலாம். அப்பதான் மறுபடியும் முன்ன மாதிரி ஜாலியா ஸ்கூலுக்கு வரலாம்ல. இதையும் மீறி உன் ஃபீவர் போலனா அத போக வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. டான்ஸ் மேம், நீங்க சொன்னீங்கன்னா ஃபீவருக்கு லீவ் விட்டுறலாம். கரெக்ட் தானே டாடி? மேம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உங்க பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அவங்களுக்கும் இதே மாதிரிதான் பண்ணுவீங்களா?
என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவனை பாத்துக்கிறதுக்கு கூட யாரு இருப்பாங்களோ. டாடி தூக்கம் வருது, என்னை விட்டுட்டு போகாதீங்க. குரு குரு எழுந்துரு, கரண்ட் போயிடுச்சு. நான் உள்ள போய் பாக்குறேன், நீ போய் எலக்ட்ரிஷியன் வர சொல்லு சீக்கிரம். அவ பயந்துருவா. டாடி சிம்ரன், நான் பக்கத்துல டாடி இருக்கேன். நான் இங்கதான் இருக்கேன் டார்லிங். இதை வந்துட்டு பாரு, பயப்படாத. ஓகே டாடி நான் இங்க இருக்கேன் டாடி. சிம்ரன் சாரி. நான் போய் லைட் ஃபியூஸ் பார்த்துட்டு வரேன். எங்கடா போன குரு? இங்க இருக்கண்ணா. என்னாச்சு கரண்ட்டுக்கு? மோனா வெளியே போய் வாட்ச்மேன் இருக்காருன்னு பார்த்தேன், அவரை காணோம். எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது? இப்போது வந்து எங்க போயிருந்த? இங்கதான் இருந்தேன். ஃபியூஸ் பாக்ஸ் இங்கதான் இருக்கு. முதல்ல அந்த லைட் எரிய. எனி ப்ராப்ளம்? இப்ப கால் பண்ணிருக்க எதை பத்தி? யார் அது வீட்டா? ஓ, அந்த கிட்னாப்பரா? டோன்ட் வரி. லாயர் கிட்ட சொல்லி ஐடென்டிபிகேஷன் பரேடுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டரை அடையாளம் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கு சொல்லுங்க. இது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டரால மட்டும்தான் முடியும். குட் நைட். மோகன், கரண்ட் எப்ப வரும் தெரிஞ்சுதா? இது இப்பதான் பார்க்க வந்திருக்காங்க. என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல சார், தப்பான 2 கனெக்ஷன் சேர்ந்திருக்கு. அதான் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. அதான் நான் வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே பிக்ஸ் பண்ணிடுறேன்.